வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகள் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த காலை நேர ஓட்டிங் முடிவோட நேற்று எபிசோடு 1 ஹவர் ஷோவில் என்னென்னலாம் போச்சு அதெல்லாம் சேர்த்து இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம். முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா ஜனனி. இவங்க வாங்கியிருக்க ஓட்டோட சதவீதம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22.82%. ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 73,940 ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8வது சீசனில் முதல் இடத்துக்கு வர்றது இதுவே முதல் தடவை அவளுக்கு இதுதான். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று இவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஏன்னா இவங்க சொல்ல வந்த கருத்துக்களை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ண போனாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் முன் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் தப்பு அவங்க மேலே தான். இவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. இவங்களுடைய இது வரும்பொழுது நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வீட்டில் இருக்கவங்க யாரும் அவங்கள டாப் 8ல் எடுத்துக்கலை அப்படிங்கிறது தான். ஓட்டு இல்லை அவங்களுக்கு அப்படின்னும் பொழுது முத்து என்ன பண்ணுவார் பாவம். அவங்கள்ட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணது. அதுக்கப்புறமேட்டுக்கு போயிட்டு இவங்கள யூனியன் சேர்மனாக இவங்கள நியமித்தாங்க. அப்படி இருந்தும் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிச்சு, இவங்களும் இல்லாமல் அன்ஷிதாவை எடுத்து வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூனியன் சேர்மனாக வரத்துக்கு ஒரு 3 பேரை சொல்லியிருந்தாங்க. அந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அன்ஷிதாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. எனக்கு என்னமோ ஜாக்லின் அன்ஷிதாவோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கணும். அன்ஷிதா கூட ஒரு எப்படி சொல்கிறது, அன்ஷிதாவை எதுக்க பயப்படுறாங்களோ அப்படிங்கிறது பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்த இடத்துல இருக்கிறது சௌந்தர்யா. 20.01 ஓட்டுகளோட எண்ணிக்கை 64,832 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று இவர் கூட ராணவ கூட சண்டை போகிறதுலேயே நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் ராணவகிட்ட அவங்க சொன்னது தப்பு தான். அது நேச்சர் காலிங்லாம் வரும்போது அந்த குல்லா போட்டுக்கலைன்னா அது சேஃப்டி ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக அவங்கள்ட்ட போயிட்டு நான் உன்னை ரெஸ்ட் ரூம்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? உனக்கு சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல அப்படின்னா ஓகே. அதை விட்டுட்டு பாதி சாப்பாடு தருவேன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு யூரின் வரலன்னா அவன் அங்கேயே போயிட்டானா என்ன பண்ணுவேன்? பேண்ட்லேயே போயிட்டானா? அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் அவங்க தான் அவங்க மேலே தப்பும் இருக்குது. நிறையா சண்டை போடுறது. அருண்கிட்ட சண்டை போட போனாங்க. அருணை பொறுத்தவரை அருண்கிட்ட சண்டை போடும் பொழுது இவங்க காலையில் சண்டை ஆரம்பிச்சதில்ல தீபக். அப்பையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின்னாடி நின்றுக்குவாங்க. பின்னாடி நின்றுக்கிட்டு ஏதாவது கவுண்டர் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நேற்று பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அருண் முத்துக்குமரன் ஃபைட் வரும்போது தான் போய் நின்றுக்கிட்டு இவங்களும் சண்டை போட்டது, ரயான் கூட சண்டை போட்டது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து ஜாக்லின் 9.98% வாங்கியிருக்காங்க. ஓட்டுகளோட எண்ணிக்கை 32,328 ஓட்டுகள். இவங்க மேனேஜராக இருந்து காலையில் தீபக்கும் அருணுக்கும் சண்டை வந்தப்போ கூட சமாதானம் பண்ண முயற்சிகள் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டு லேபர் டாஸ்க்லேயும் பொறுத்த வரைக்கும் இவங்க சமாதானத்துக்கு தான் இவங்களும் நின்னாங்க. எந்த அளவுக்கு சமாதானமாக போகிறது, சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறது, அதெல்லாம் சூப்பராகவே பண்ணாங்கன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் கொண்டாந்து சாப்பாடு வைக்கிறது, அந்த 2 வேளையும் அவங்க தான் சாப்பாடு வச்சாங்க. மத்தியானமும் சரி காலையும். அதெல்லாம் காமிக்கலை. முடிஞ்ச அளவு லேபருக்கு இணக்கமாக போகிறதுக்கான ஒரு விஷயத்தையும் முத்து பேச விடாமல் தவிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருந்ததோ அதெல்லாம் பார்த்தாங்க. இப்போது முத்து ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல வேணான்னு சொல்லுங்கள். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அங்கேருந்து ஒரு பிரச்சனை வரும். எல்லோரும் கலந்து சொல்லலாம். இப்போ நேற்றுலாம் எல்லோரும் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் ஃபஸ்ட்டு முத்து சொல்கிறது தான் இருந்தது. ஆனால் அதை எல்லாத்தையுமே இவங்க தான் மாற்றினது. எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி எழுந்திரிச்சு எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு நிற்கிறது தப்பான ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரை மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடு. முதல்ல மேனேஜர் ரூல் அப்படின்னு சொல்லி போய் பேசினார்ல முத்து. அப்போ குரூப்பில் யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் டக்குன்னு போய் பேசின உரிமையை எடுத்துக்கிறது கொஞ்சம் தப்பு. உரிமைகளை பற்றி பேசுகிற முத்து தான் எல்லார்ட்டையும் போய் சொல்லணும், எல்லார்ட்டையும் கேட்கணும். அப்போ அதனால தான் அங்கே பிரச்சனை வந்தது. அப்போ யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் நான் மேனேஜர் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ மற்றவங்கள்லாம் அது ஒன்று இருக்குல்ல. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களில் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஏதாவது ஒன்று வந்தால் டக்குன்னு முத்து தான் முதல்ல எழுந்திருப்பார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை முதல்ல எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா யாரையும் எடுத்துக்கலன்னா இவர் எடுத்துக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கும் அது வழங்கணும். டக்கு நடுநிலையாக அவர் யாருமே இப்போ சொல்ல. கேப்டன் இருக்கார் வீட்டுக்குள்ளே, கேப்டனை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அது கேப்டன் நீங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கலாம் இல்லையா. அடுத்த இடத்துல அருண். இப்போ அருணை பாருங்களேன், முன்னேறி வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். 9.27% 30,032 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ரொம்ப கடைசியில் இருந்தவர் இப்போ மேலே வந்துட்டார். ஸோ அடுத்து ஜாக்லின் இடத்த பிடிக்கிறதுக்கு கூட ஒரு 2000 ஓட்டு தான் இருக்குது, சொல்ல முடியாது. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவர் வந்துடுவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெளியில் ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ தெரியும் உங்களுக்கெல்லாம். இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டிங் மோடு தான். காலையில் தீபக்கிட்ட ஆரம்பித்து, ஸோ தீபக் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது தான். ஏன்னா அது நேற்றே ஒரு பிரச்சனையாக போனும் பொழுது அதை ஒரு வார்த்தையாக எடுத்துகிட்டு வந்தது தப்பு தான். அதுக்கப்புறம் அருண்னு அந்த நேற்று ஃபுல்லாகவே அருண் தான், எல்லா இடத்துலையுமே பிரச்சனைன்ட்டு. அப்புறம் அங்கே சண்டை போட்டது, அப்புறம் விஷால் நியாயம் கேட்க வந்து விஷால்ட்டையும் வந்து சண்டை போட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கு அதே இதோட அந்த இதை பிரிக்க போனாங்க இல்லையா, கை தூக்கி டாப் 7 வந்து ரேங்கிங் பிரித்தாங்க இல்லையா, அந்த ரேங்கிங்கில் வந்து நின்னது. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லேபர் இதுக்கு வந்து சண்டை போட்டது அப்படின்னு சொல்லி முத்துக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் 3 வாரம் காணா போயிருந்த முத்தை வெளில கொண்டு வந்தது அருண் தான், அதை மறந்துடக்கூடாது. முத்துவோடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் 3 வாரமாக உட்காந்துருந்தவரை முத்து வந்து அந்த சீசன்லேயே இந்த அளவுக்கு கோவப்பட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நேற்று கோவப்பட்டார். ஸோ அப்போ 3 வாரமாக உட்காந்துருந்த முத்துவை வெளியில் கொண்டு வந்திருக்கார் இல்லையா. தீபக்கா இருக்கட்டும், வெள்ளுன்னு வெளுத்தார்ல. தீபக்கை பொறுத்த வரைக்கும் தீபக் வந்து எப்போவுமே ஒரு அவருடைய ஆட்டிடியூடு கொஞ்சம் டாப்பாக இருக்கும், மற்றவங்கள கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நேற்று உடச்சி காமிச்சார் அப்படிங்கிறது தான். ஸோ இவர் நெகட்டிவாக தெரிஞ்சாலும் மற்றவங்களுடைய கேமை வெளியில் கொண்டு வராரு அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் இதை பற்றி சொல்லுங்கள். அடுத்தது அன்சிதா 8.52, இவங்களுடைய ஓட்டுகளும் மாறி இருக்குது, மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நேற்று மேலே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காங்க. அருண் இடத்துல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஈவினிங் 27,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க, 8.52%. யூனியன் சேர்மனாக இருந்து நடுநிலையாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க, சமாதானம் பண்ணுறாங்க. ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை சரியாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து பார்க்க நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான இடத்துல ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. மிட்வீக் எவிக்ஷன் டக்குன்னு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு இது. ஏன்னா போன வாட்டி பண்ணாங்க, அந்த மிட்வீக் எவிக்ஷன் வந்து போன வாரம் பண்ணது வந்து வைல்ட் கார்டில் வந்தவங்கள தான் வெளில அனுப்புனாங்க. அது 2 பேர் வந்திருந்தாங்க, அதில் ஒருத்தவங்களை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக மிட்வீக் எவிக்ஷன் வச்சுருந்தாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது ரயான் வாங்கியிருக்க ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 7.82%. ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 25,324 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ரயான். நேற்று சௌந்தர்யாவுக்கும் இவங்களுக்கும் இந்த கோல்டு வார் அதுதான் தொடர்ந்து இவங்க 2 பேருக்குள்ளே போயிட்டே இருக்குது. சௌந்தர்யா எது சொன்னாலும் இவர் பிரச்சனை பண்ணுறதும், அவங்க சௌந்தர்யா இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதும் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் சௌந்தர்யா மேலே தான் தப்பு. ஒன்றுக்கு போகலாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதை தாண்டி ரயான் வந்து இந்த லேபராக இருந்துக்கிட்டு அருண் சப்போர்ட்டர் தான் அவர் எப்பொழுதுமே. அருண் வந்து வந்ததுலேருந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார். அதனால் இந்த டாஸ்க்கை வந்து இன்றைக்கும் அடித்தடி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஃபைட்டுன்னு வந்தால் இறங்கி பண்ணுறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரயானை பொறுத்த வரைக்கும் ரயானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கார். வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அந்த டாஸ்கில் அமைதியாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் அவர் பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சத்யா பொறுத்த வரைக்கும் 7.65% ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 24,781 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. சத்யா எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக தான் இருக்கார். அங்கேயும் வந்து எழுந்திரிச்சு ஒரே ஒரு உரிமை ஏதோ ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு அப்படியே உட்காந்துருந்தார். மற்றபடி அந்த டீமுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த டாஸ்க்கை அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு என்ன வருமோ அதை அந்த புரிதல் படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது விஜய் விஷால். என்னங்க ரொம்ப ஒஸ்ட்டாக கீழே இறங்கி வந்துட்டாருங்க பாருங்களேன். 7.52%, 24,355 ஓட்டுகள். சத்யாவுக்கு கீழேவா வருவார்? அந்தளவுக்கு மோசமாக போயிட்டாரோ? நல்லா பாருங்கள், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே கீழே இறங்கி வராரு. மேலே ஏறிடுவார்னு நினச்சேன் நான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கீழே இறங்கி வராரு, டவுன் ஆகிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு நேற்று இவ்வளோ நடந்ததில்ல. மேனேஜராக இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் பேசினாரா? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்க மாட்டார். ரொம்ப சேஃப் கேம் ஆடினாரா? மக்களுக்கு வந்து பிடிக்கல. அது வெளியில் அனுப்பி விட்றது பெட்டர்னு முடிவு எடுத்துட்டாங்க போல்.
வழக்கமாக போடுற ஓட்டுகள் கூட அவங்களுக்கு வரல. அந்த நாமினேஷனில் வந்தால் கூட 4 பேருக்கு அவர் பேர் தெரியும். நாமினேஷனில் வரலன்னா மக்கள் மறந்துடுவாங்க. அதுவும் ஒன்று இல்லையா? அது எல்லாமே சேர்ந்து விஷாலை வந்து ரொம்ப டவுன் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், அவருடைய கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 20,844 ஓட்டுகள் தர்ஷிகா. எனக்கு தெரியல, 2 ஜோடியாக 2 பேரையும் அனுப்பலான்னு முடிவு எடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா சில சமயங்களில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. 5வது சீசன்லேயே 4வது சீசன்லேயே பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. ஜித்தன் ரமேஷும் இன்னொன்று அறந்தாங்கி நிஷா, இவங்க 2 பேரையுமே வந்து ஒரே நாளில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தாங்க. அதனால் ஒரே நாளில் அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. அவங்கள வந்து ஒரே நாளில் ஒரே மாதிரி அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களில் அன்ஷிதாவுக்கு இவங்க 2 பேரையுமே பிடிக்கல அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்க 2 பேரும் டாப் 8ல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்ஷிதா நேற்று ஃபைட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா இவங்க டாப் 8ல் கிடையாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கடைசி இடத்துல இருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைய காலை நேர ஓட்டின் முடிவுகள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெக்ஷன் ஆகும். நம்ம மாலை வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.